அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் மத்தேயு 10:16 சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த விலங்குகள், பறவைகளை நாம் ஆய்வு செய்து வருகிறோம். இயேசு கூறுகிறார், இதோ ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்புவதைப் போல நான் உங்களை அனுப்புகிறேன். எனவே பாம்புகளைப் போல முன்மதி உடையவர்களாகவும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாகவும் இருங்கள். ஆகவே நாம் தான் ஆடுகள், நாம் வலிமையற்றவர்கள். ஆயனாகிய இயேசுவை நம்பி நாம் இந்த உலகில் வாழ்கிறோம். இரண்டாவதாக ஓநாய்கள், நாம் ஓநாய்கள் நடுவிலே வாழ்கிறோம், பணியாற்றுகிறோம். அவை நம்மை அச்சுறுத்துகின்றன, நம்மை விரட்டுகின்றன, நம்மை சிதறடிக்கின்றன. ஆனாலும் நாம் அஞ்சாமல் நம் ஆயனாகிய இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டு நாம் நம்முடைய பணியை ஆற்ற வேண்டும். இன்று பாம்புகளைப் போல் முன்மதி உடையவர்களாக வாழுங்கள் என்று இயேசு கூறுகிறார். பாம்புகள் நுண்ணறிவுக்கும் முன்மதிக்கும் எடுத்துக்காட்டாக தரப்பட்டுள்ளன. இயேசுவின் சீடர்கள் அறிவாற்றலோடு முன்மதியோடு சிந்தித்து செயல்படுவர்களாக வாழ வேண்டும் என்று இயேசு அழைக்கிறார். ஆகவே இந்த உங்களுடைய சூழலை, உங்களுடைய வாழ்க்கை சுற்றுச்சூழலை நீங்கள் உற்று பாருங்கள், திட்டமிட்டு சிந்தித்து அறிவாற்றலோடு செயல்படுங்கள் என்று இயேசு சொல்கிறார். நம்முடைய வாழ்வில் நாம் விழிப்புணர்வோடு முன்மதியோடு வாழ வேண்டும். இன்று தொலைக்காட்சி, திரைப்படம், அலைபேசி, நவீன சொகுசு சாதனங்கள் இவையெல்லாம் நம்முடைய வாழ்வை இறையாட்சியின் மதிப்பீடுகளிலிருந்து பிரித்து விடாதபடி நாம் முன்மதியோடு, விவேகம் என்ற சொல்லுக்கு மாற்றாகத்தான் முன்மதியோடு நுண்ணறிவோடு நாம் செயல்பட வேண்டும் என்று இயேசு தன் சீடர்களுக்கு உணர்த்துகிறார், அறிவுறுத்துகிறார். எனவே அந்த கொடைக்காக நாம் மன்றாட வேண்டும். தூய ஆவியாரே, நாங்கள் நுண்ணறிவோடு முன்மதியோடு செயல்பட எங்களுக்கு ஞானத்தை தாரும். நாங்கள் பாம்புகளைப் போல முன்மதியோடு செயல்படுகிற ஆற்றலை எங்களுக்கு தாரும் என்று நாம் தூய ஆவியாரை நோக்கி மன்றாடுவோமாக. முன்மதியோடு நாம் வாழ்வோமாக, பணியாற்றுவோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.